கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. இந்த வேத வசனத்தை நான் அநேக முறை படித்திருக்கிறோம். தேவன் சொன்னபடி ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில என்ன அவர் வாக்குத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், அல்லது அவர் எழுதி வைத்திருக்கிறார், அவர் எழுதி கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருப்பதனாலே, அவர் சொன்னபடி ஆசீர்வதிப்பதனாலே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்குவதில்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்றது அவருடைய வாக்குத்தத்தம், அதோடைய வார்த்தை. நமக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம ஆசீர்வதிக்கிறதே மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதனால் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். இதுதான் அந்த காரியத்தின் இந்த வசனத்தினுடைய மகத்துவம். நான் ஆசீர்வாதமாக இருந்தால் நான் ஏது கடன் வாங்கணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நான் ஒரு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டுமே ஒழிய வாங்குகிறவனாய் காணப்படக்கூடாது. எனவே தான் அந்த வசனம் சொல்லுகிறபடி உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்கிறார் ஆபிரகாம் பார்த்து, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். மற்றவர்கிட்ட போய் நம்ம கடன் கேட்கக்கூடிய மக்களாய் காணப்படக்கூடாது. அதை தெளிவாக இங்கே கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்படி உன்னை ஆசீர்வதிப்பதனாலே, சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனாலே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை, கடன் வாங்குவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வசனத்தின்படி, வாக்குத்தத்தின்படியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக தான் இருப்ப, நீ கடன் வாங்குகிற ஒரு மனுஷனாக இருக்க மாட்டான்னு சொல்லி கர்த்தர் இங்கே தெளிவாய் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த காலவேளை கொடுத்துருக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தோடு இந்த காரியத்தை கடன் வாங்கித்தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இங்கே காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த உபாகம் 15:6 சொல்லப்பட்டபடி அந்த நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறதுனாலே நான் கர்த்தாவே ஆசீர்வாதமாய் இருப்பேன், அதனால் நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவரோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் அப்படியே செய்து ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான கால வேளையிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தமான அந்த வார்த்தைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பனாய் என்ன ஒரு காரியத்தை சொல்லி நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரோ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்ததினாலே நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு இந்த காலில் ஜெபிக்கிறோம்ப்பா. எனவே இந்த அருமையான காலவெளியிலே யாரெல்லாம் மனதில் குழப்பத்தோடு இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிக்கப் போகிறேன், இந்த பணத்தை வைத்து இதை நிறைவேற்ற முடியுமா, இல்லை யார்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் வாங்க வேண்டி இருக்குமா, இப்படியெல்லாம் கர்த்தாவே பலவித நிலையிலே குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீயோ கடன் வாங்குவதில்லை சொன்ன ஜீவனில் தேவனுடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே கர்த்தாவே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் அவர் எண்ணி இருக்கிற காரியத்தை செய்து முடிக்க கிருபை செய்வோம்ப்பா. யாருக்கும் எந்த கடன் யார்கிட்ட வாங்காதபடி நீ சொன்ன வசனப்படி கர்த்தரினை ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக ஜாதிகளுக்கு கடன் இருப்ப, நீயோ கடன் வாங்குவதிலையும் சொன்னபடி அவங்க எண்ணி இருக்கிற காரியத்தை கடன் வாங்காமலே செய்து முடிக்க, ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கர்த்தாவே அவங்க கடன் வாங்காமலே அதை நிறைவேற்ற அருள் செய்ததில் ஆசீர்வத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்துக்கு கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக இந்த வசனத்தை நம்பி நீங்கள் விசுவாசத்தோடு நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி காத்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.